கன்னியாகுமரியில் ஒருநாள் பொறுப்பு சார் பதிவாளராக நியமிக்கப்பட்ட பெண் நிலுவையில் இருந்த 20க்கும் மேற்பட்ட நிலப்பத்திரங்களை முறைகேடாக பதிவு செய்த மோசடி அம்பலமாகியுள்ளது. அதிகாரிகளின் துணையுடன் நடத்தப்பட்ட மோசடியின் முழுமையான பின்னணி என்ன? முறைகேடு பத்திரப்பதிவில் சிக்கப்போகும் அரசியல்வாதி யார்? கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே திருப்பதி சாரம் பகுதியைச் சேர்ந்த சுப்புலட்சுமி இடலாக்குடி சார் பதிவாளர் அலுவலகத்தில் பொறுப்பு சார் பதிவாளராக பணியாற்றி வருகிறார். கடந்த 10 மாதங்களுக்கு முன்பு தோவாளை சார் பதிவாளர் விடுமுறையில் சென்றார். அவர் விடுமுறையில் இருந்த நாட்களில் தோவாளை சார் பதிவாளர் பணிகளை கவனித்துக் கொள்ள சுப்புலட்சுமி நியமிக்கப்பட்டார். அப்போது தோவாளை சார் பதிவாளர் அலுவலகத்தில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த நிலம் தொடர்பான பத்திரங்களை முறைகேடாக பதிவு செய்துள்ளார் சுப்புலட்சுமி. சுமார் 20 பத்திரங்கள் முறைகேடாக பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் மறுநாள் பணிக்கு வந்த தோவாளை சார் பதிவாளர் மேகலிங்கம் இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்து முறைகேடு பத்திரப்பதிவு தொடர்பாக மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் சுந்தரவதனத்திடம் புகார் அளித்தார். இந்த புகார் மீது சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்த முறைகேடாக பத்திரப்பதிவு செய்ததற்கான ஆதாரங்களை அவர்கள் திரட்டினர். தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தில் உதவியாளராக பணியாற்றி வரும் நெல்லை மாவட்டம் அழகிய பாண்டியபுரத்தைச் சேர்ந்த தனராஜா என்பவரின் உதவியுடன் சார் பதிவாளர் சுப்புலட்சுமி இந்த பத்திரங்களை முறைகேடாக பதிவு செய்தது தெரிய வந்தது. மேலும் இடலாக்குடி சார் பதிவாளர் அலுவலகத்தில் பணியாற்றி வரும் நம்பிராஜன், ஜெயின் சைலா, டெல்பின் ஆகியோருக்கும் இந்த முறைகேட்டில் தொடர்பு இருந்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து சார் பதிவாளர் சுப்புலட்சுமி, தனராஜா, நம்பிராஜன், ஜெயின் சைலா, டெல்பின் உட்பட 5 பேர் மீது சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட சார் பதிவாளர் சுப்புலட்சுமி உட்பட 5 பேரை ஆசாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனைக்கு போலீசார் அழைத்துச் சென்றனர். சுப்புலட்சுமி 6 மாத கர்ப்பமாக இருப்பதும் தினமும் மருத்துவ சிகிச்சை பெற்று வருவதும் விசாரணையில் தெரிய வந்ததால் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மற்ற 4 பேரையும் நாகர்கோவில் 2வது நீதிமன்ற மாஜிஸ்ட்ரேட் தாயுமானவர் முன்னிலையில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். முறைகேடாக பத்திரப்பதிவு செய்வதற்கு லஞ்ச பணம் எவ்வளவு வாங்கப்பட்டது, யார் பெயர்களில் பத்திரப்பதிவு செய்யப்பட்டது, இதில் பலனடைந்தவர்கள் யார் என்பது குறித்து கைதான 5 பேரிடமும் சைபர் கிரைம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர். முறைகேடு பத்திரப்பதிவு புகாரில் பிரபல அரசியல் கட்சியைச் சேர்ந்த ஒருவரும் விரைவில் சிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.